ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் செய்து கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது தான் இதை வேக வைக்கும்போது பிரியாமல் இருக்கும். இப்போது இது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா வாசனையாக இருக்க ஒரு கத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் இது போலவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பல்லு பூண்டை நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு கேரட் துருவியை வச்சே இதையும் துருவிக்கலாம். நம்ம மஸ்டி விடும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இது போல் துருவிட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று போல் இருக்கும். இப்போ நல்லா துருவிட்டேன், இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். காய்கறியெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா மெல்லமாக கலந்து விட்டுக்கணும். அழுத்தம் கொடுத்து கலந்து விடாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். இப்போது இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வடை போல் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே செய்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை வேக வைக்க பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து கூட பொரிச்சு எடுக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இது 100 ml இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளியும் வெந்து மேலேயும் நல்லா வேகும். இப்போ நம்ம செய்து வச்சுருந்ததுலேருந்து 4-5 எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உருளைக்கிழங்கு கேரட்லாம் சேர்த்து செய்திருக்கோம், சத்தானதும் கூட. இதில் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் செய்திருக்கோம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.